ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது டீ குடிக்க ஒரு இடத்துல பஸ்ஸு நிறுத்தினாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிச்சிட்டு இருந்தோம். ஒரு அம்மா கத்துன்னு கத்துனாங்க, வயசானவங்க. சரி என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பக்கத்தில் போய் என்னங்கம்மா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் வந்த பஸ்ஸு போயிடுச்சுமா அப்படின்னு ஒரே சத்தம். அழுவாச்சு, தலையாக அடிச்சுட்டு அழுகுறாங்க. அப்புறம் என்னவா இருக்குன்ட்டு போய், ஏம்மா என்ன இருக்குது, அந்த பஸ்ஸு போனால் போயிட்டு போகுது, வேறு பஸ்ஸு ஏறி போங்கன்றதுக்கு, இல்லைம்மா நான் உடம்பு சரியில்லை, அந்த செக்கப்புக்கு வந்த அந்த சீட்டெல்லாம் அதில் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுவேன், போச்சு எல்லாமே போச்சு, நான் கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அழுதாங்க. அப்புறம் ஒரு டிரைவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் அந்த சீட்டை. காமிச்சதுக்கு அவங்க 3வது பக்கமாக அந்த பஸ்ஸு நிற்கிதும்மா, கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படின்னாங்க. அப்புறம் ஏம்மா அங்கே தான் நிற்கிதாம்மா, இல்லைம்மா எனக்கு கண்ணு தெரியாது, புற விழுந்துருச்சு, அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், சீட் இருக்குது அதில். அத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாங்களா ஒழிஞ்சு அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு பஸ் ஏற்றி விடல. அதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த அம்மாவை விசாரித்து பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சுட்டு, பஸ் விட்டு இறங்காதீங்க, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்க, நீங்கள் போய் உங்கள் ஊர் இறங்குற வரைக்கும் நீங்கள் பஸ் விட்டு இறங்காதீங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டு வந்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வேடிக்கை தான் பார்க்குறாங்க, உதவி செய்ய யாரும் வரதில்லை. அப்படி நிற்க வேணாம், யாராக இருந்தாலும் உதவி செய்யுங்க, ஓடி போய், அது ரொம்ப நல்லது. ஏன்னா வயசானவங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. வயசானவங்களை தனியாக அனுப்பாதீங்க. ஓம் சக்தி அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம். நல்லது.